வெள்ளரிக்காய் நட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்குலாம் பெரிய பாடாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டு வயலில் நம்ம போய் இந்த வெள்ளரிக்காயை தடவி பிடுங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ஹேங்கு போய் அங்கே போய் பிடுங்கி ஒரு வேட்டையாடிட்டு போயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் கழித்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளரிக்காய் வந்து முத்தி போயிடும், பெருசு பெருசாக ஆகிடும். இப்போ நான் வந்து பிடுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சிறு சிறுசாக எனக்கு பிடிச்ச மாதிரி சைஸு, அதுவும் அது அப்போவே அங்கனே சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா நல்லா இனிச்சிட்ருக்கோம். அதனால அந்த மாதிரி பிடுங்கி வயலில் சாப்பிடும்போது இன்னும் அதை விட நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து நல்ல சிறு சிறுசாக நான் பிடிங்கிட்டுருக்கேன். எங்கிட்ட எங்கள் அம்மா வந்து பெருசு பெருசாக பறிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி முனியில் வந்து பழுத்திருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டுட்டு போனோம்னா வெம்பி ஒரு மாதிரி ஆகிடும். அந்த இது கொடியில் அந்த மாதிரி பழுத்திருக்கு அப்படின்னா அது வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அதை பறிச்சிடவும் தான். இன்னொன்று, இந்த ஒரு காய் இருக்கு இல்லையா, அந்த குட்டி காய், இது நான் வந்து வெள்ளரிக்காய் அப்படின்னு நினச்சி தான் நான் வேகமாக வந்து பிடுங்கிட்டேன். பிடுங்கி கடிச்சு பார்த்தா அம்புட்டு ஒரு கசப்பு, வாயிலே வைக்க முடியல. என்னம்மான்னு கேட்டால் அது புட்டுக்காயாம். புட்டு பழத்துக்கு மட்டும்தான் அந்த காய் வந்து நல்லா இருக்குமா இனிச்சிக்கிட்டு. நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கிற சீசனில் பழுங்கி சாப்பிட்டா அது வந்து கசக்க தான் செய்யுமா. அதனால் இந்த மாதிரி ஒரு சிலர் சாப்பிட்ருப்பீங்க, வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடும்போது உருண்டைக்காயாக இருக்கும், அது சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பாக இருக்கும். அது வந்து வெள்ளரிக்காய் இல்லையா, புட்டுக்காயாம். புட்டுப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தேறிடுச்சு. நாங்களும் வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டோம்.